Taste the Daily. விடியா முதல்வர் ஸ்டாலின் விளம்பரம் தேடுவதற்காக 4 மணி நேரத்திற்கும் மேலாக பள்ளி மாணவர்கள் காக்க வைக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. விடியா முதல்வர் ஸ்டாலின் போட்டோஷூட் நடத்தி விளம்பரம் தேடுவதற்காக திருவாரூரில் ஊர்வலம் வந்தார். இதற்காக அவர் வலம் வந்த சாலைகளின் இருபுறமும் இரும்பு தடுப்பு அமைக்கப்பட்டு பொதுமக்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறியது. மேலும் இதற்காக அரை நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு பள்ளி சீருடையில் மக்களோடு மக்களாக பள்ளி மாணவர்கள் மதியத்திலிருந்து வெயிலில் நிற்க வைக்கப்பட்ட கொடூரமும் அரங்கேறியது. தீய சக்தி திமுக ஆட்சியில் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிக்கப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த 11ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனியனூர் மேலத்தெருவை சேர்ந்த டீக்கடை உரிமையாளர் பெரியசாமியின் 16 வயது மகள் தர்ஷனா நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பில் சேர்ந்து தயாராகி வந்தார். இந்த நிலையில் பயிற்சி வகுப்பின் முதல் பருவத் தேர்வில் தர்ஷனா குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் மனவேதனையடைந்த மாணவி மாடிக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வுக்கு எதிராக முதல் கையெழுத்திடுவேன் என கூறிய நிலையில் தமிழகத்தில் நீட் தேர்வால் அதிகரிக்கும் தற்கொலைகள் பெற்றோரை கவலையடைய வைத்துள்ளது. சென்னையில் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரையின்படி 105 பணியாளர்கள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது 35 பேர் மட்டுமே பணியில் இருக்கும் நிலையில் அவர்களை அருகில் உள்ள மாநில கல்லூரியில் பணியாற்ற வற்புறுத்துவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் பல்கலைக்கழக அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து ஒட்டுமொத்த கல்வித்துறையே முடங்கி போய்விடும் அளவிற்கு அதன் செயல்பாடுகள் விளங்கி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்டூடெண்ட் ரேஷியோ என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரியருக்கு ஏறக்குறைய 1000 மாணவருக்கு மேலாக உள்ளனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆசிரியர்களை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு பணியிட மாற்றம், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அங்கும் சென்று பாடம் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர்.